இன்றைய நாளும் கூட இன்றைய இந்த பதிவு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணும் இஸ்லாமிய சகோதரர்களுக்காக. ஈரானுடைய இன்றைய நிலை உங்களுக்கு தெரியும். அல் கமேனி, இஸ்ரவேல் இந்த உலக வரைபடத்திலிருந்தே இல்லாமல் ஒழிப்பேன் என்று சொன்னவர். யூதர்களை உயிரோ கொல்லுவேன் என்று சொல்லி சொன்னவர். இன்றைக்கு அவருடைய சனங்களே அவருக்கு விரோதமாக எழும்பிவிட்டார்கள். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, சகோதரனுக்கு விரோதமாக சகோதரனை எழும்ப பண்ணும் என்று சொல்லி. இந்த ஈரானுடைய அழிவு பைபிளில் குறிப்பிட்டிருக்கின்றது. எசேக்கியேல் 37 இருந்து 40 வரைக்கும் படித்து பாருங்கள். இந்த ஹமாஸ் என்னும் இயக்கம் போய் சுட்டது, அதனுடைய அழிவு, காசா மொட்டையடிக்கப்படும் சொல்லி, அது இன்றைக்கு காசா நிலைமையும் எடுத்து பாருங்கள். காசாவும் ஹமாஸும் அவர்களுடைய செயல் இன்றைக்கு கேள்விக்குழியாக இருக்கிறது. அதே மாதிரி லெபனானில் ஹிஸ்புல்லா என்னும் இயக்கம், அவர்களும் இப்போ எங்கேன்னு தெரியாது. இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. சிரியாட நிலையும் அதே மாதிரி இருக்கிறது. இன்னும் ஒரு சண்டை வர இருக்கிறது. அதனோடு ஈரானுடைய கதையும் முடிந்துவிடும். எனவே ப்ரேயர் பண்ணிக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவினிடம். அவரால் இந்த அரபு நாடுகளை காப்பாற்ற முடியும். அவரிடம்தான் என்னுடைய தேவன் இந்த உலகத்தின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவரால் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியும். அல்லாஹ் உங்களுக்கு அறிவை தந்திருக்கிறார். வடிவாக சிந்தித்து பாருங்கள். ஹிஸ்புல்லா பெரிய இயக்கம், ஹமாஸ் பெரிய இயக்கம் என்று சொல்லி அண்டர் கிரவுண்டுக்கு இந்த ஆயுதங்கள் எல்லாம் காட்டினார்கள். பயங்கர ஆயுதம் எல்லாம் வைத்திருக்குன்னு சொல்லி அதெல்லாம் இன்றைக்கு என்ன ஆச்சு, எங்கே போயிட்டு? அப்போ யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. அவர் மட்டும்தான் உங்களை எல்லாம் காப்பாற்ற முடியும். காசா மக்கள் நிலையை பாருங்கள். அந்த காசாவே தரமட்டமாகிவிட்டது. அந்த எசேக்கியேல் 38, 39 அதுதான் குறிப்பிட்டிருக்கிறது. அடுத்த பெரிய யுத்தம் வர இருக்கிறது. அரபு நாடுகள் 6 நாடு சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போகும். நான் யூடியூப்பில் கூட வீடியோக்கள் போட்டிருக்கிறேன், அந்த யுத்தம் வரும் என்று சொல்லி. அதோடு அதுதான் கடைசி யுத்தம். அதோடு இவருடைய வீராப்பெல்லாம் அடங்கிவிடும். இஸ்ரேல் என்னும் தேசத்தை அழிக்க முடியாது. அதுதான் அடுத்த புதிய வானம் புதிய பூமியில் நிலை நிற்கும். இஸ்ரேல் தேசம் அழிந்தால் இந்த உலகமே அழிந்துவிடும். அதனால் இஸ்ரேல் தேசம் அழியாது. எனவே இயேசு கிறிஸ்துவிடம் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்கள். அவரால் இந்த மக்களை காப்பாற்ற முடியும். இல்லாட்டி ஈரான், காசா, லெபனான் சனங்களெல்லாம் அழிந்து போவார்கள். வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கும்போது அவர் அந்த இனத்தை காப்பாற்றுவார் என்று சொல்லி
இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.